Greetings to all. Myself S.V. Akshaya Jagani. I am from Kumari and will Peravai and Scientist Program 2025 to 2026 batch. Ingredients: take 20 to 25 grams of ginger, 10 tulsi leaves, and 240 ml of honey, and 5 to 6 black peppers, and turmeric powder 1 teaspoon, and lemon juice 2 teaspoons. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் துளசி லீவ்ஸ் ஆட் பண்ணி கொதிக்க விடணும். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அது கூட பிளாக் பெப்பர் அப்புறமாட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியும் கூட சேர்த்து அதையுமே நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஒரு சைடில் அதுக்கு முன்னாடி நம்ம எலுமிச்சை சாறு அப்புறமாட்டு நமக்கு தேவையான மஞ்சள் தூள் தேன் அதெல்லாம் வந்துட்டுனா ஏற்பாடு பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறுபடியும் நம்ம இது வந்துட்டு அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம எப்படி பண்ணலான்னா நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துட்டோன்னா ஒருக்க இங்கே வந்து கிண்டி விட்டுடலாம். அப்புறமாட்டு நம்ம டர்மரிக் பவுடர் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒருக்க கிண்டி விட்டுடலாம். இது வந்துன்னா கிட்டத்தட்ட 1 கப்பு தண்ணி வந்துட்டுனா 1/2 கப்புக்கும் குறைவாக வற்றி வரணும். அது நல்லா வற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் அது வந்துட்டுனா கரெக்ட் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டுனா அது வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணி அந்த சாரெலாம் உள்ள இறங்காமல் இருக்கும். ஸோ நல்லா வற்றி வரும்போது தான் அது ஒரு சிரப் மாதிரி ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா வற்றிக்கிட்டு இருக்கும்போது அப்புறமாட்டு நம்ம அதை இறக்கிக்கலாம். அப்புறமேட்டு அதை நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டுனா அது நல்லா கொதிக்கட்டும். அது நல்ல க்ரீனிஷ் கலரில் நல்ல பச்சைன்னு அது ஒரு எல்லோயிஷ் கலரில் வரும். அப்போ அந்த எல்லோ கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த கலரில் நல்ல டார்க்காக வரும். ஸ்டார்டிங்கில் அது கிட்டத்தட்ட வர ஸ்டார்ட் ஆயிடும். ஆனால் பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டுனா அது நல்லா வந்த பிறகு தான் நம்ம வந்துன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். நல்லா அந்த வற்றினதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ்வுமே ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டுனா இதை ஃபில்டர் பண்ணணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இது கூல் டவுன் ஆகிறது வரைக்கும். ஸோ நம்ம இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இனி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட். இப்போது நம்ம காய்ச்ச இந்த தண்ணியை வந்துட்டுனா ஃபில்டர் பண்ணிக்கலாம். எந்த லீவ்ஸ் எதுவுமே வேண்டாம். நம்ம ஜஸ்ட் அந்த வாட்டரை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அப்புறமேட்டு நம்ம வந்துட்டுனா எடுத்து வச்சுருந்த தேன் வந்துட்டு நான் எடுத்துருக்கிறது நாட்டு தேன் தான். அதை அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை வந்துட்டுனா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இந்த மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்துட்டுனா இன்றைக்கி பேபி கம்பெனியோட மஞ்சள் தூள் எடுத்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து அதில் வந்துட்டுனா போட்டுக்கணும். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது அவ்வளோ கரையணும்லாம் இல்லை, நல்லா முடிஞ்ச அளவு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் வந்துட்டு அந்த 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு அதை நல்லா வந்துட்டுனா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு அந்த மஞ்சள் தூள் கரையிற அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டுனா அதை அப்படியே கூல் டவுன் ஆகி விட்டுறணும். அப்புறமேட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட மெடிசன் வந்துட்டுனா தயாராகிடும்.